வணக்கம் நண்பா. இன்னைக்கு நம்ம பேச போகிறது எதை பற்றினா வீடியோ கான்ஃபரன்சிங்கை பற்றி தாங்க. எதனால் அதை பற்றி நம்ம இப்போ பேசுகிறோம் அப்படின்னா, எல்லாருமே ஒர்க் ஃப்ரம் ஹோமில் இருக்கோம். எல்லாரும் மீட்டிங்ஸ் எல்லாமே வீடியோ கான்ஃபரன்சிங்கில் தான் அட்டன் பண்ணுறோம். முக்கியமான விஷயம், ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வீடியோ கிளாஸாக அட்டன் பண்ணுறாங்க. அவங்க எல்லாருக்கும் இதுதான் ஃபஸ்ட் டைம் வீடியோ கிளாஸு. ஸோ அந்த ஆப்பை பற்றி அவங்களுக்கு தெரியாது, எப்படி அதை யூஸ் பண்ணணும். ஈவன் சம் ஆஃப் த டீச்சர்ஸுக்கே அதை பற்றி தெரியல, எப்படி இது பண்ணணும், எப்படி ஹோஸ்ட் பண்ணணும், எப்படி பெர்மிஷன்ஸ்லாம் அலோவ் பண்ணணும், என்னென்ன கண்ட்ரோல்ஸ்லாம் ஹோஸ்ட்டுக்கு இருக்குது, எந்த ஆப் பெஸ்ட்டு, முக்கியமான விஷயங்க எது சைனீஸ் ஆப், எது இந்தியன் ஆப், அதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அந்த ஆப்போட ஆரிஜின் கண்ட்ரி, எந்த கண்ட்ரி, இது ரொம்ப முக்கியங்க இந்த டைமில். ஏன்னா சைனா பிரச்சனைலாம் போயிட்டுருக்கு. அதனால் ஃபர்ஸ்ட் நான் இப்போ பெஸ்ட்டான 3 ஆப்ஸை செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். மோஸ்ட்லி காமனாக இந்த ஆப் தான் எல்லோரும் யூஸ் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் ஜூம் அமெரிக்கா தாங்க. அடுத்து கூகுள் மீட், அது எல்லாருக்கும் தெரிஞ்சது அமெரிக்கா தான். மைக்ரோசாஃப்ட்டும் அமெரிக்கா தான். ஜியோ மட்டும் நம்ம தலைவன் இந்தியா. ஆப்போட சைஸு, ஸோ இப்போ நீங்கள் 6GB RAM 8GB RAM மொபைல் வச்சுருந்தா எந்த பிரச்சனையும் இல்லைங்க. எல்லாமே சின்னது தான், சின்ன ஆப் தான். இப்போ 2GB RAM 1GB RAM, ஏன்னா சப்போஸ் இப்போ கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு ஆரம்பிச்சிட்டாங்கன்னா எல்லாருக்கிட்டையும் ஃபோன் இருக்குன்னு சொல்ல முடியாது, எல்லாருக்கிட்டையும் அட்வான்ஸ்டு ஃபோன் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஸோ 1GB RAM. இப்போ நீங்கள் ஆப் சைஸ் எது பெருசு, எது சின்னது, எது பெஸ்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஜூமுங்க. ஜூம் கிட்டத்தட்ட 100 MBக்கு இருக்குது, கொஞ்சம் பெரிய ஆப் தான். நெக்ஸ்ட் கூகுள் மீட். பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் பார்ட்டிசிபென்ட்ஸ் அப்படின்னா என்னென்னா, இப்போ ஒரே நேரத்தில் எத்தனை பேர் மீட்டிங் அட்டன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் ஒரு ஃபீச்சர் தாங்க, இம்பார்ட்டண்ட்டான ஃபீச்சர். ஸோ இது எல்லா ஆப்லேயும் காமனாக பேசிக் ஃபெசிலிட்டியில் 100 பேருங்க, 100 பேர் வரைக்கும் ஒரே நேரத்தில் மீட்டிங் அட்டன் பண்ணலாம். அதுக்கு மேலே நீங்கள் அட்டன் பண்ணணும்னா ப்ரோ வெர்ஷன் சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பணம் கட்டி நீங்கள் அதுக்கு மேலே கொண்டு போகலாம். அதிகபட்சம் இப்போ பணம் கட்டினாலும் அதிகபட்ச மீட்டிங் ஆளுங்களை வர்றது யார் கொடுக்குறான்னு பார்த்தீங்கன்னா ஜூம் அப் டு 1 lakh வரைக்கும் கொடுக்குறாங்க. நீங்கள் ஒரு கம்பெனி வச்சுட்ருக்கீங்க, உங்கள் கீழே வேலை செய்கிறாங்க நிறைய பேர், இல்லை நீங்கள் டீச்சராக இருக்கீங்க, உங்கள் ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் நீங்கள் கிளாஸ் எடுக்கணும், வீடியோ கிளாஸு. ஸோ நீங்கள் தான் ஹோஸ்ட், நீங்கள் தான் அந்த வீடியோவை கண்டக்ட் பண்ண போகிறீங்க. ஸோ உங்களுக்கு அந்த ஆப்பை பற்றி தெரியணும் இல்லையா. ஃபஸ்ட்டு நிறைய டீச்சர்ஸ்க்கே தெரியறதில்ல, என்ன பண்ணுறது, எப்படி ப்ரைவேட் சேட்லாம் இருக்கா, பசங்க நம்மளை கவனிக்கிறாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் ஒரு ஆப் இல்லை ஜூம் இல்லை ஜியோ மீட் இல்லை மைக்ரோசாஃப்ட்டு, நீங்கள் எதை எடுத்துக்கிட்டிங்கனாலுமே நீங்கள் கண்டக்ட் பண்ண போகிறீங்க மீட்டிங்கை, இல்லை நீங்கள் ஹோஸ்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் லாகின் பண்ணி ஆகணுங்க. ஸோ இமெயில் ஐடியோ மொபைல் நம்பரை கொடுத்து லாகின் பண்ணணும். லாகின் பண்ணிங்கனாலே உள்ள ஸ்டார்ட் மீட்டிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை தொட்டிங்கனாலே மீட்டிங் ஸ்டார்ட் ஆகிடும். கீழே ஒரு லிங்க் இருக்கும், லிங்க்கு கூடவே மேலே ஒரு கோடு இருக்கும். நீங்கள் எதிர் அந்த லிங்க்கை ஷேர் பண்ணி அந்த லிங்க்கை தொட்டு உங்கள் ஸ்டூடெண்ட்ஸையோ இல்லை உங்கள் எம்ப்ளாயியோ கோடை சென்ட் பண்ணிங்கன்னா அவங்க அந்த கோடை போட்டாங்கன்னாவே உள்ளே வந்துடலாம். ஸோ இதுதான் கண்டக்ட் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ ஸ்டூடெண்ட் சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டூடெண்ட்ஸ் லாகின் பண்ணணுமா, இல்லை எம்ப்ளாயிஸ் இருக்காங்க மீட்டிங் அட்டன் பண்ணணும், ஸ்டார்ட் ஆன மீட்டிங் அட்டன் பண்ணணும்னா என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் லாகின் பண்ண தேவையில்லை. ஆல்ரெடி அவங்க லிங்க் சென்ட் பண்ணியிருப்பாங்க, இல்லை கோடு சென்ட் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் உள்ளே போனீங்கன்னாவே ஸ்டார்ட் மீட்டிங்னு ஒன்று இருக்கும். அதில் உங்கள் கோடையோ இல்லை அந்த லிங்க்கை தொட்டாலே மீட்டிங் உள்ள. நீங்கள் டீச்சராக இருக்கீங்க, எம்ப்ளாயாக இருக்கீங்க, மீட்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க, உங்ககிட்ட என்னென்ன கண்ட்ரோல் இருக்குது, என்னென்னலாம் உங்களால் பண்ண முடியும். இப்போ சப்போஸ் யூ ஆர் ஏ ஹோஸ்ட், உங்களால் என்னென்னலாம் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு உங்களால் எல்லாரோட மைக்ரோஃபோனையும் ஆக்சஸ் பண்ண முடியும். நீங்கள் ஒரு பட்டன் தட்டினீங்கன்னா எல்லாரோட பேசுறது உங்களால் கேட்க முடியும். செகண்ட், வீடியோ நிறைய பேர் இன்டர்நெட் ஒழுங்காக கிடைக்கலன்னு சொல்லிட்டு வீடியோ ஆஃப் பண்ணி வச்சுருவாங்க. உங்களால் வீடியோவும் ஸ்டார்ட் பண்ண வைக்க முடியும். பட் மைக்ரோஃபோன் மாதிரி தொட்ட உடனே ஆன் ஆகிடாது. வீடியோவுக்கு நீங்கள் இங்கே ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அவங்கக்கிட்ட பெர்மிஷன் கேட்கும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட அவங்க ஓகேன்னா மட்டும்தான் ஆன் ஆகும். தேர்டு, சப்போஸ் தெரியாமல் வெளியே போயிட்டாங்க, உள்ள மீட்டிங்கில் இருந்தவங்க தெரியாமல் சிக்னல் கிடைக்காம வெளியே போயிட்டாங்க, இல்லை லேட்டாக ஜாயின் பண்ணுறாங்கன்னா, அவங்க ஜாயின் பண்ணாங்கன்னா அவங்க வெயிட்டிங்லேயே தான் இருப்பாங்க. உங்கள் பெர்மிஷன் கொடுத்தா மட்டும்தான் உள்ளே ஜாயின் பண்ண முடியும். இதுக்கப்புறம் யாரும் டிஸ்டர்ப் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்கள மீட்டிங் விஷயங்க, அதை நான் சொல்ல மிஸ் பண்ணிட்டேன். இப்போது 100 பேர் நான் சொன்னேன், ஃப்ரீயாக 100 பேர் மீட்டிங்கை கண்டக்ட் பண்ணலாம். எவ்வளோ நேரத்துக்கு கண்டக்ட் பண்ண முடியும்? ஒரு சிங்கிள் மீட்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க, எவ்வளோ நேரத்துக்கு? 24/7 கண்டக்ட் பண்ணிகிட்டே இருக்கலாமா? 24 hours கண்டினியூஸாக கண்டக்ட் பண்ணலாம்னு கேட்டால் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. ஜூம் ஆப்பை பொறுத்த வரைக்கும் 40 நிமிஷம் தான் கண்டினியூஸாக உங்களால் ஒரு மீட்டிங்கை கண்டக்ட் பண்ண முடியும். கூகுள் மீட் பார்த்தீங்கன்னா ஒரு 60 minutes கண்டக்ட் பண்ணலாம். ஜியோ மட்டும்தான் ஃப்ரீ 24/7. நம்ம ஆள் எப்படி ஜியோவை கொண்டு வந்தாலும் அதே மாதிரி ஜியோ மீட்டிங் கொண்டு வராது ஃப்ரீயாக. ஸோ அதுக்கு மேலே ஒரு 40 minutes மேலே ஜூமில் நீங்கள் கண்டக்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ப்ரோ சப்ஸ்கிரைபர் ஆகணும். மணி பே பண்ணி தான் நீங்கள் கண்டக்ட் பண்ணி ஆகணும். ஸோ இன்னொரு விஷயம், இது முக்கியமாக டீச்சர்ஸுங்க என்னென்னா, இப்போ ஜூம் ஆப்லேயும் ஜியோ மீட்லேயும் ப்ரைவேட் சேட் பண்ணலாம்.
நீங்கள் உங்களுக்கே தெரியும், வீடியோ கால் பண்ணிகிட்டு இருக்கும்போது, வீடியோ கான்ஃபரன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே பக்கத்தில் சேட்டுன்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் இருக்கும், கமெண்ட் பாக்ஸ்ன்னு சொல்லிட்டு. அதில் நீங்கள் சேட் பண்ணி சென்ட் டு எவ்ரி ஒன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். சென்ட் டு திஸ் பர்சன் அப்படின்னு சொல்லி பர்டிகுலராக அந்த பர்சனை செலக்ட் பண்ணி சென்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஜூம்லேயும் ஜியோ மீட்லேயும். ஆனால் இந்த ஆப்ஷன் கூகுள் மீட்டில் கிடையாதுங்க. சப்போஸ் நீங்கள் டீச்சர்ஸாக இருந்தீங்கன்னா, உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப வந்து ப்ரைவேட் செட் பண்ணுறாங்க கவனிக்கிறதுல நீங்கள் நினச்சிங்கன்னா கூகுள் மீட் யூஸ் பண்ணலாம். ஏன்னா ப்ரைவேட் செட் பண்ண முடியாது, வேறு வழி இல்லை. இது ஒரு சின்ன பாயிண்ட்டு. ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எந்த ஆப்னு சொல்லிட்டு. இப்போதைக்கு ஜியோ ஃப்ரீயாக இருக்குது, 24/7 யூஸ் பண்ணிக்கலாம். ஜூம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆகணும். கூகுள் மீட்டும் கூகுள் வந்து செப்டம்பர் 30 வரைக்கும் இலவசமாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது உங்களுக்கு பிடித்திருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணணும், யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணணும். நன்றி.